வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஜிஆர் நம்பர் 7. இன்றைய இலங்கையின் கண்டியில் உள்ள நாவலப்பட்டியில் தான் எம்ஜிஆர் 17/1/1917 பிறந்தார். எம்ஜிஆர் தன்னுடைய 7வது வயதில் தான் தமிழகத்துக்கு மதுரைக்கு வந்தார். மதுரையில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். எம்ஜிஆர் முதலாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் நடித்தார். அந்த படம் வெளியான ஆண்டு 1937. அவர் கதாநாயகனாக தோன்றிய அந்த படத்தில் அவர் நடித்த ஆண்டு 1947. நடிகர் சங்க பதவியிலிருந்து திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்ற ஆண்டு 1957. நடிகவேல் எம்.ஆர். ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட சண்டையில் எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட ஆண்டு 1967. அதே ஆண்டில்தான் காவல்காரன் படத்திற்காக மாநில அரசு விருது பெற்றார். திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவை ஆரம்பித்த ஆண்டு 1974. ஆனாலும் அவர் ஆட்சியை பிடித்தது 1977. 10 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1987 ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இது தவிர எம்ஜிஆர் பயன்படுத்திய காரின் எண் 4777. இதனுடைய கூட்டுத்தொகையும் 7 தான். எம்ஜிஆரின் படங்களுக்கு தஞ்சை ராமையாதாஸ் தொடங்கி பஞ்சு அருணாச்சலம் வரை பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்களின் எண்ணிக்கை 25, கூட்டினால் 7. எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்கள் 135 என்றாலும் இதில் 115 படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். அதனுடைய கூட்டுத்தொகையும் 7. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.